வணக்கம், வெல்கம் டு அவர் ராஜபாண்டி பில்டர். இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே ராஜா காலத்து கதை தான் சொல்லியிருக்கோம். இப்பயும் அதே மாதிரி தான். ஆனால் தேவையான ஒரு நல்ல விஷயத்த சொல்லிடுறோம் அதில். சரிங்களா? அதுக்காக இந்த கதை. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் பெரிய ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு, செல்வ செழிப்பாக வச்சுருக்கணும்னு நினச்சிட்டு எல்லா திட்டங்களையும் தேவையான திட்டங்களையும் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா, நம்ம மக்கள் சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இருந்த மாதிரின்ட்டு. அதாவது சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் தான் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தானே. அது மாதிரி உள்ள ஒரு ராஜா. நீங்கள் எப்படினாலும் இதை கோரிலேட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். சரிங்களா? இப்போ நம்ம செயல்படுத்துகிற திட்டங்கள்லாம் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினச்சிருக்காரு. இப்போ எதிரி நாட்டோட சண்டையே போட மாட்டார். அவங்களையும் சமாதானப்படுத்தி அவங்களையும் நட்புறவாக பேணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருக்கிற ஒரு ராஜா. யாரையுமே எதுக்கு எதிரிகளை சம்பாதிச்சுக்கிட்டேன் வேணாம், அவங்களோட நம்ம நட்பாக போயிடுவோம். இங்கே ஒரு பண்டத்தை கொடுத்தா அங்கேருந்து ஒரு பண்டத்தை வாங்கிக்கலாம், அங்கேருந்து ஒன்று கொடுத்தா இங்கேருந்து வாங்கிக்கலாம். இப்படி எல்லாத்துலேயும் மியூச்சுவலி பெனிஃபிட்டட் மாதிரி, மியூச்சுவலி பெனிஃபிட்டட்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்வது மாதிரி நம்ம மக்களுக்கு நன்மை நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உள்ள அந்த ராஜா. இப்போ அந்த ராஜா வந்து எப்பயுமே அந்த காலத்து ராஜாக்கள் வந்து மாறு வேஷம்லாம் போட்டுட்டு சாதாரண மனிதனாக மக்களாக போயிட்டு மக்களோட கருத்தை கேட்டுட்டு வரணும் அப்படின்னு போவாங்க. அந்த மாதிரி ராஜா வந்து மக்களாக கலந்து போயிட்டு நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொன்ன நம்மள அவர் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு இடமா போயிருக்காரு. அப்போ ஒரு இடத்துல பரவாயில்ல, நல்லா செல்வ செழிப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துக்கு போயிருக்காரு. இன்னொரு இடத்துக்கு போனால் என்ன ராஜா சரியில்லை, அவர் வீரனே இல்லை, கோலை, ஒருத்தனை கூட சண்டை போட மாட்டேங்காரு, வரவன்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காரு, இவெல்லாம் என்ன ராஜா, இவன் என்னத்தை நம்மளை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அங்கிட்டு 2 பேர் பேசியிருக்கேன். இன்னொரு இடத்துல 2 பேர் பேசியிருக்கேன். ராஜா இழிச்சவா பையன், என்ன செய்கிறான், எல்லாத்தையும் ஃப்ரீன்னு கொடுத்துறான், எல்லாத்தையும் ஃப்ரீன்னு நமக்கு ஜாலியாக இருக்கும், உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு பக்கம். இந்த ராஜா வந்தாங்களா, இவரை இத்தனைக்கு நல்லா தான் செஞ்சுருக்காரு. இப்படி ஒரு இடத்துல ஒரு 20 பேர் வந்து நல்ல விதமாக சொல்லியிருக்கேன்னா, ஒரு 60 பேர் வந்து இவரை குறைச்சி சொல்லியிருக்கேன். அப்படியே வந்து இவரை இழிச்சுவாங்க, லூசுப்பையன், கேனப்பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இவருக்கு ரொம்ப வருத்தமாகி போயிடுச்சு. என்னடா நம்ம பார்த்து மக்களுக்கு நதிநீர் திட்டத்திலேருந்து என்னென்ன அவங்களுக்கு வீடு தேடி என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்கோம், அப்படி வந்து நம்மளை வைகிறாங்களேன்ட்டு ஒரு பாலடைஞ்ச கோயில், ஒரு கோயில் மாதிரி மண்டபம் மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து ஐயோன்னு மூசுன்னு அழுதுகிட்டே இருந்திருக்காரு. என்னடா அப்படின்ட்டு. இப்போ ஒரு பாட்டி வந்து ஒரு கிழவி, தள்ளாட வயசில் ஒரு கிழவி வந்துட்டு என்னடா எதுக்குடா அழுகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து உண்மையை சொல்லியிருக்காரு. பாட்டி நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து மனுஷன் இல்லை, இந்த நாட்டோட ராஜா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளவு செஞ்சாலும் மக்கள் எல்லாம் என்னை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, இது என்ன பாட்டியும் செய்ய, நான் எவ்வளவு செஞ்சாலும் என்னை சொல்கிறதுக்கு அதாவது மண்ணவாரி தூத்துறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, நான் என்ன பாட்டியும் செய்யணும் அழுதானே, இதுக்காடா போய் அழுகிற, வாடா உனக்கு நல்லது செய்கிறேன், உனக்கு நல்ல ஒரு பதிலை நான் சொல்கிறேன், நீ வா அப்படின்னு இருக்காப்ல. எங்கே பாட்டின்னு. ஆனால் ஒரு கண்டிஷன்டா, எனக்கு வந்து அரண்மனையில் ஒரு ரொம்ப நோகாமல் நொங்கு திங்கிற மாதிரி ஈஸியான ஒரு வேலையை போட்டு கொடு, அப்போ வந்து நான் இந்த பாட்டி வந்து உனக்கு ஐடியா கொடுக்குறேன்டா அப்படின்ட்டுச்சு. இவ்வளோதானே பாட்டி, பாட்டி என்னென்னமோ செஞ்சுட்டேன், உனக்கு ஒரு ஈஸியான வேலை கொடுக்குமாண்ணா வான்ட்டு அந்த பாட்டியை கூப்பிட்டுட்டு அப்படியே நைஸாக கிளம்பி போயிருக்காரு ராஜா அரண்மனைக்கு போயாச்சு. அரண்மனைக்கு போய் அவருக்கு தேவையான, பாட்டிக்கு தேவையான வசதி, படுக்க வசதி, 4 பணிப்பெண்கள், தேவையான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு இது எல்லாமே கொடுத்துட்டாரு. கொடுத்து இந்த பாட்டி சும்மாவே படுத்துருந்துட்டு இப்போ அதான் இதெல்லாம் மயில் தொகை வச்செல்லாம் வீசுவாங்களே, நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்களா, அப்படி மயில் தொகை வச்சு வீசுறதுக்கு ஒரு ஆள், சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், எல்லாம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு சொகுசான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. சாயங்காலம் ராஜா வந்திருக்காரு. சரி, இன்னைக்கு இந்த பாட்டி பதில் சொல்லுதா, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த ராஜா வந்திருக்காரு. பாட்டி நல்லா இருக்கியா, எப்படி இருக்குது, உனக்கு எவ்வளோ ஈஸியான இருக்கா, ஒரு வேலையும் இல்லை, போடா லூசு போயில, என்னடா நீ, நான் சும்மாவே படுத்திருந்தேன், எனக்கு இதுதான் தான் வருது, ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுறா, அப்படின்னா தாண்டா எனக்கு திங்கிற சோறாது செரிக்கும் அப்படின்னு இருக்காரு. என்னடா இந்த பாட்டிக்கு இவ்வளவு இதில் பஞ்சு மெத்தையில்
இவ்வளவு இதில் பணிப்பெண்கள் கொடுத்து ஊட்டி விடுற அளவுக்கு நம்ம கொடுத்தாலும் இந்த பாட்டி நம்மளை இது பண்ணுவேன்ட்டு, சரி பாட்டி நாளைக்கு நான் வரேன், உனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்ட்டு மறுநாள் என்ன பண்ணியிருக்காரு, நீ காலையில் நந்தவனத்துக்கு போ, சாயங்காலம் நந்தவனத்துக்கு போ, அது வரைக்கும் இந்த இதில் அரண்மனையில் நீ ரெஸ்ட்டு நல்லா படுக்கையிலே இருந்துக்கோ, உனக்கு தேவையானதெல்லாம் பணிப்பெண்கள் செய்து கொடுப்பாங்க, அங்கே அந்த நந்தவனத்தில் போய் உனக்கு பூ மட்டும் பறித்து கொடுத்துரு பாட்டின்னு இருக்கேன். சரிடா ஈஸியான வேலை தானே கொடுத்துருக்கேன்ட்டு இந்த பாட்டி போயிருக்கு, காலைல போயிருக்கு. நான் இந்த நந்தவனத்தில் போயிட்டு பூவை பறிச்சுட்டே இருந்திருக்கு, தண்ணியாக கையில் விழுந்திருக்கு. சரியா, அதுக்கப்புறம் நான் சாயங்காலம் போயிருக்கு, என்ன வேலை அப்படின்ட்டு சரின்ட்டு வந்துரு உட்காந்துட்டு இருந்திருக்கு. இப்போ ராஜா வந்திருக்கார் மறுநாள், என்ன பாட்டி எப்படி பாட்டி இருக்கு வேலை, என்னடா வேலை, எனக்கே தோல்லாம் சுருங்கி போயிருக்கு, இதில் நான் பூ பறிக்கையில் தண்ணியாக கொட்டுது, இதில் இன்னும் சுருங்குது எனக்கு கை, வாங்க பார்த்தீங்கன்னா பூவை சுற்றி வண்டுகளாக வந்துட்டு குவாயின்னு என் காதை சுற்றி டொயின் டொயின் டொயின்னு ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கேன், எரிச்சலாக இருக்கடா, இது என்னடா வேலை, எனக்கு பிடிக்கலடான்ட்டு. என்னடா இந்த கிழவிக்கு திமுறை பாரு, இவ்வளவு படுக்க வசதி கொடுத்து இவ்வளவு சாப்பாடு கொடுத்து ஒரு நோகாமல் பூவா போய் பறிச்சுட்டு வர சொன்னால் அதில் தண்ணி விழுதுங்க, வண்டு கத்துதுங்க, ஐயையோ வேற வேலை கொடுறாங்க, என்னடா செய்யட்டு ராஜாவுக்கு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அடுத்து வேற வேலை கொடுத்துருக்காரு, 3ஆவது நாள் 4ஆவது நாள் 5ஆவது நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் என்ன வேலை கொடுத்தாலும் அந்த கிழவி என்ன சொல்லியிருக்கு, அது நொட்டை இது நொட்டை, இது சரியில்லை அது சரியில்லை, எனக்கு இப்படி ஆகுது அப்படி ஆகுது, இப்படி சொல்லி சொல்லி ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படி ஒரு 30 நாள் 40 நாள் போயிடுச்சு. 40 நாள் வந்தாராம், அந்த வேலையை பற்றி கேட்டுக்காரு. அப்பயும் அந்த பாட்டி குறை சொல்லியிருக்கு, இந்த வேலை வந்து பிடிக்கலடா, எனக்கு இங்கே வலிக்கிறா அங்கே வலிக்கிறேன். என்ன பாட்டி நீ சொல்கிற, எதை சொன்னாலும் நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்க, நான் பூ பறிக்க சொன்னால் குறை சொல்கிறேன், சும்மா பெட்டில் படுக்கணுன்னாலும் குறை சொல்கிறேன், உனக்கு நான் என்ன தான் பாட்டி செய்ய அப்படின்னு. இப்போ பாட்டி கன்னு சிரிச்சிட்டான், இன்னும் சிரிச்சுட்டே இருந்திருக்கு. ராஜாவுக்கு கடுப்பாயிடுச்சு, என்ன பாட்டி சிரிக்க, எதுக்கு பாட்டி சிரிச்சிட்டு இருக்க, பார்த்தீங்களா நீ எவ்வளோ ஈஸியான வேலை கொடுத்த, எந்த வேலை கொடுத்தாலும் நான் எப்படி குறை சொல்கிறேன், இதை நீ புரிஞ்சுக்கணும் தாண்டா. நான் இத்தனை நாளும் நீ எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் சரி, குறை சொல்கிறதுக்கு 4 பயலுக ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கத்தாண்டா செய்வான், அதெல்லாம் இந்த காதில் வாங்கி நீ இங்கே ஏற்றுனீன்னா உன்னை மாதிரி லூசு போய் யாருமே இருக்க மாட்டான். குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அதை வந்து நீ கண்டுக்கவே கண்டுக்காத, அதை சொல்கிறதுக்கு தாண்டா இத்தனை நாளும் உன் கூட இந்த பாட்டி இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மன்னனுக்கு புரிஞ்சிச்சான். உடனே பாட்டியை கூப்பிட்டு நல்ல பரிசு பொருள்லாம் கொடுத்தேன், சரி பாட்டி என் புத்தியை இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி மணமகிழ்ந்து அந்த பாட்டிக்கு தேவையான பரிசு பொருள்லாம் கொடுத்து அந்த அரசனை அனுப்பினாங்க. இப்போ இந்த கதையை நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, இப்போ ஒரு மாமியார் மருமக, ஒரு அப்பா மகன் எப்படி இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு எந்த சிஎம்மோ எதிர்கட்சியோ எது இருந்தாலும் குறை சொல்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. நீங்கள் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் 100க்கு 100% உங்களை நல்லவன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படினாலும் கெட்டவன்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். குறை சொல்வர் போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே விட்டு விடுங்கிற மாதிரி குறை சொல்கிறதுக்குன்னு இந்த நாட்டில் என்னைக்கு அந்த பாட்டி காலத்துலேயும் சரி மன்னன் காலத்துலேயும் சரி இப்போ உள்ள ஆட்சி காலத்துலேயும் சரி ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. அவங்களையெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் செய்கிற செயலில் உண்மையிலே நல்லது இருந்துச்சுன்னா, நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா போய்கிட்டே இருங்க. ஒருவேளை அவங்க சொல்கிற குறைகளில் ஏதாவது உண்மை இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை உங்களுக்கு நான் சொன்னேன். வழக்கம் போல் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் 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 கூறி விடைபெறுவது உங்கள் RK.